ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸில் பார்க்க போகிறது ஒரு பேசிக்கான வெண்ணிலா கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இது ஒரு பேசிக்கான வெண்ணிலா கப் கேக்கு நம்ம எக்கில் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்கில் பண்ணும்போது கப் கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு திங் கம்பேர்ட் டு எக்லெஸ். ஓகேங்களா? அதே மாதிரி எக்கில் பண்ணும்போது நம்மளுடைய கப் கேக்கில் மேலே நல்லா நீங்கள் எடுக்கும்போது நல்லா மேலே ஏறி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எடுத்து நம்ம அதை ஆற வைக்கும்போது கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும். இது காமன். ரெண்டாவது அந்த கேக்குக்கு மேலே குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரும் கப் கேக்கில். இதுவும் நார்மல் தான். ஓகேங்களா? இது எக்கில் பண்ணும்போது இது ரெண்டுமே காமனான ஒரு விஷயம் தான். எதுக்காக சொல்கிறோன்னா, நம்ம இப்போ ஒரு 7 இன்ச் டின்லையோ நீங்கள் 6 இன்ச் டின்னில் பண்ணும்போது அந்த பபிள்ஸோ அந்த ஷ்ரிங்க் ஆகிறது நமக்கு அவ்வளோவா டக்குன்னு நமக்கு ஐடென்டிஃபை ஆகாது. பட் ஆனால் ஒரு சின்ன சின்ன கப் கேக் பண்ணும்போது இது என்ன ஏறிச்சு இப்போ இறங்குது அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகும். ஸோ இறங்குதுன்னா அப்படியே இறங்காது, ஷ்ரிங்க் ஆகும். நீங்கள் வெளியில் எடுக்கும்போது இருக்கிறத விட நம்ம அது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும். இது காமனான விஷயம். அந்த சைடில் இருக்க ஹீட்லாம் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி இப்போ பேசிக்கான விஷயம்னு. ஸோ அதுக்காக தான் இந்த பேசிக்கான இது நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இது அதுக்காக மட்டும் போடல. நம்ம கப் கேக்லேயே நிறைய டிசைன்ஸு இதெல்லாமும் கூட அப்கமிங் கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் தான் ஒரு பேசிக்கான வெண்ணிலா கப் கேக் போட்டிருக்கேன். செகண்ட் திங் நான் நிறைய அந்த பிளெயின் கேக்ஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம்ஸ் பண்ணி பண்ணுறது, ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பிளெயின் கேக்குங்களை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் சொன்ன அந்த பிளெயின் கேக்கு நான் வீக்லி சீரீஸில் கூட போட்டிருந்தேன். ஒரு வீக் ஃபுல்லாக பிளெயின் கேக்ஸ். அந்த மாதிரி பிளெயின் கேக்ஸை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த கேக்ஸ் ஸ்பஞ்சஸ் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும் உங்களுக்கு அப்போ தான். ஓகேங்களா? அதே மாதிரி அப்புறம் சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தீங்க எக்கு ஸ்மெல் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக் ஸ்மெல் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் விட வெண்ணிலா பவுடர் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது எல்லா ஆன்லைன்லேயுமே கிடைக்குது. ஏன்னா இன்னொருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க இது எங்கே எனக்கு கிடைக்கலன்னு. எசன்ஸ் மார்ட்டில் கிடைக்கும். அப்படி இல்லை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வெண்ணிலா பவுடர். ஓகே. ஸோ இது இந்த 2 எக்கையும் நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போது நான் 2 எக் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நமக்கு ஒரு நம்மளுடைய கப் சைஸ் பொறுத்து ஒரு மீடியம் சைஸ்னால் 6 வரும். கொஞ்சம் பெரிய கப் சைஸ்னால் ஒரு 5 கப் கேக் வரும். ஸ்மால்னால் ஒரு 8 அந்த மாதிரி வரும் இந்த 2 எக்குக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 எக்குக்கு நான் சுகர் 45 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் நீங்கள் முன்ன பின்ன ஒரு 5 கிராம் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜெல், கேக் ஜெல் நான் 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு கேக் ஜெல்ன்றது ஆப்ஷனல் தான், வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம எக் பீட் பண்ணிட்டு ஃப்ளார் சேர்ப்போம் இல்லையா? அப்போ இந்த ஃப்ளாரை மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை இப்போது எலக்ட்ரிக் பீட்டரில் நான் நல்லா ஆஸ் யூஷுவல் மாதிரி லோ ஸ்பீடில் ஆரம்பித்து ஹை ஸ்பீடில் நான் அடித்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் அடிச்சுக்கிறேன். நல்லா அந்த ஒரு திக் பேட்டராக வர மாதிரி நம்ம இதை அது வர வரைக்கும் நம்ம இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் 3 மினிட்ஸில் கூட ஆகும். ஏன்னா நம்மளுடைய அந்த எக்கோட கண்டிஷன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்தெல்லாம் எடுத்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பீட் ஆகாது. அது கொஞ்சம் வார்ம் வாட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு. பட் நான் ஏற்கனவே உங்களுக்கு பழைய கிளாஸ் வச்சுருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தால் ஒரு 4 மினிட்ஸ் வச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் பீட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட அப்ராக்சிமேட்டாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் டைமிங் செட் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். டைமர்லாம் வைக்காமையே நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? டைம் செட் பண்ணாமல். டைமிங்னால் நீங்கள் டைமர் தான் வைக்கணும் இல்லை, உங்களோட வாட்சில் உங்களோட கிளாக்கில் கூட நீங்கள் டோன்ட் பண்ணிக்கலாம் ஒரு 4 மினிட்ஸ் ஆகிற வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்கு நல்லா பீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு. ஸோ மைதா 45 கிராம், சுகர் 45 கிராம், மைதா 45 கிராம். இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் எப்பவும் ஃப்ளாட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு வந்து வெண்ணிலா எசன்ஸ். நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மில்க்கு வந்து 25 கிராம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த பிளேட்லனால இந்த எலக்ட்ரிக் பிளேட் இருக்கு இல்லையா, இதுலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் பிளேட் ஆன் பண்ணல, மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1ல் வச்சு லோ ஸ்பீட்லேயே அடிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிட்டீங்க எக்குன்னா லோ ஸ்பீட்லேயே வைங்க, ரொம்ப ஹை ஸ்பீட் வைக்காதீங்க, அப்புறம் உள்ள நிறைய ஏர் பபிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இது மாதிரி இது வந்து ஒன்ஸ் இது மாதிரி பண்ணணும். உங்களுடைய அந்த மிக்ஸ் நீங்கள் போடுறீங்க இல்லையா, அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அடிச்சுக்கோங்க. அது 20 செகண்ட்ஸோ 30 செகண்ட்ஸோ, அதுக்கு மேலே ஆகாது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நம்ம கண்ணுக்கு இதெல்லாம் வந்து அடித்து மிக்ஸ் ஆகிடுச்சுன்ட்டேன்னு, அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெல்டட் பட்டர் 20 கிராம் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து ஆயில் கூட எடுத்துக்கலாம். ஸோ சைடெல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பட்டரோ ஆயிலோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடிக்காதீங்க, ஒரு 20 செகண்ட்ஸே போதும். இது வந்து ஒரு பேசிக்கான வெண்ணிலா பிளெயின் கப் கேக். ஓகேங்களா. இதில் எந்த ஃபில்லிங்ஸோ எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல, ஒரு பேசிக்கான பிளெயின் கப் கேக் தான் இது. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து பேட்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ரன்னி பேட்டராக இருக்கிறதுனால நம்ம வந்து பைப்பிங் பேக்கில் இதை வந்து மாற்றிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மாதிரி பைப்பிங் பேக்கில் ஒரு ஜாரோ ஒரு டம்ளர் எதுலையாவது பைப்பிங் பேக் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம செல்ஃபாக இதை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு பேட்டர் ஊற்ற முடியாது. ஓகேங்களா. இந்த மாதிரி நல்லா எல்லா இதையும் நல்லா ஸ்க்ராப் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் எல்லா இதையும் வந்து இதில் போட்டுட்டேன். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நான் பேட்டரில் வந்து இந்த பைப்பிங் பேக் இருக்கு இல்லையா, அந்த டிப்பை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே டிப் கட் பண்ணும்போது அந்த கப் கேக்கோ இல்லை மோல்டுக்கு தள்ளி கட் பண்ணுங்க, இல்லைன்னா அதிலே விழுந்துடும். ஓகே. 3/4 ஃபில் பண்ணிங்கன்னா போதும். சும்மா கொஞ்சம் தான் வந்து இது நம்ம எக்கில் பண்ணுறது, கொஞ்சம் தான் ரைஸ் ஆகும். ஓகேங்களா. நம்ம ஃபுல்லாக கூட வைக்கலாம். பட் என்னென்னா, ஏன்னா அது ஷ்ரிங்க் ஆகும்போது நமக்கு கரெக்ட் சைஸ்க்கு வரும். பட் இதில் என்ன ஒரு இதுனா, நமக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா அந்த மேலே வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகும்போது அப்படியே ஃப்ளோ ஆகிற மாதிரி வரும். ஸோ அந்த ஃப்ளோ ஆகிற கன்சிஸ்டன்சி வரும்போது ஷேப் மாறும். அண்ட் செகண்ட் திங் வந்து அந்த கார்னர்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக ஆகிடும். ஓகேங்களா. அதனால தான் வந்து 3/4 வந்து நம்ம வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இன்னொரு இது ஊற்றிக்கிறேன். இந்த கப் கேக்கு லைனரு, கப் கேக்கு மோல்டு எல்லாமே வந்து எசன்ஸ் மார்ட்லேயே வாங்குங்க. இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் எதில் வேணாலும் வாங்க. ஆன்லைனில் வாங்காதீங்க. ஆன்லைன்லலாம் ரொம்ப அப்படியே டபுள் த ரேட்டு, சம்டைம்ஸ் ட்ரிபிள் த ரேட் கூட இருக்கும். ஓகேங்களா. எப்போவுமே இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்குறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க எசன்ஸ் மார்ட்டில் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ மொத்தமாக 6 இது வந்திருக்கு. நான் டேப் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் ஆல்ரெடி ஓடிஜி ஓவன் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்கள் ஓவனை 160 டிகிரியில் பேக் மோடில் ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 10 மினிட்ஸ். ஓகேங்களா. இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் போதும். ஸோ இதை வந்து நம்ம ப்ரீஹீட்டட் ஓவனில் நான் 20 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் வந்து ஓவன் யூஸ் பண்ணலன்னா கடாயில் ரிங் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணுங்கள். அப்புறம் மூடி எடுத்துகிட்டு அந்த ரிங்கு மேலே இந்த பிளேட்டு உங்கள்கிட்ட ஸ்கொயர் இருந்தால் இருக்கணும்னு இல்லை, ரவுண்டு இருந்தாலும் ஓகே, அதை வந்து உள்ளே வச்சுட்டு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நான் வந்து இதை வச்சு பபிள்ஸ் என்ன இருந்தால் ரிலீஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போது நம்மளுடைய இது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய கேக் பேக் ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ் டோட்டலாக நான் வந்து பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். நான் அதுக்கப்புறம் வந்து பிளேட்டிங்கில் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இது நான் வந்து நடுவில் வந்து ப்ரிக் பண்ணி பார்த்து எடுத்தது. ஓகே. ஸோ இப்போது நான் வந்து கப் கேக் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு ஓரளவுக்கு. ஸோ நான் அதனால் பிளேட்டிங்கில் மாற்றிக்கிட்டேன். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது நல்லா கம்ப்ளீட்டாக இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் டிசைனிங் பண்ணோன்னா டிசைனிங் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த கப் கேக்கில் நான் சொன்னதான் மேலே வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா ப்ரௌனிஷாக வேணும்னா லாஸ்ட் 2 மினிட்ஸ் வந்து 2 டபுள் காயில், நம்ம ஓடிஜியில் வந்து கீழே ஒரு காயில் இருக்கும், மேலே ஒரு காயில் இருக்கும், ஃபிலமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 2 ஃபிலமெண்ட்டை ஆனில் வச்சிங்கன்னா மேலே உங்களுக்கு ப்ரௌனிஷாக வரும். ஓகேங்களா? மற்றபடி இந்த கலருக்கும் உள்ளே வந்து அது பேக் ஆகிறதுக்கு இது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து 20 மினிட்ஸே வந்து நமக்கு இனஃப் தான் கப் கேக்குக்கு. அண்ட் செகண்ட் திங் நான் சொன்ன மாதிரி அந்த குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் இருக்கிறது காமன். அண்ட் ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக ஷ்ரிங்க் ஆகிறதுன்றது காமன், எக் வச்சு யூஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய பேசிக்கான ஒரு வெண்ணிலா கப் கேக். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.